செம்மணி மாநாட்டில் பேசினேன். பேசி முடிச்சோன்னே அதை வீடியோ எடுத்தாங்க. அப்போ முதலமைச்சர் கலைஞர், ஸ்டாலின், அழகிரிலாம் அங்கே தான் இருக்காங்க. எடுத்தாங்க. அதில் ஒருத்தர் எந்திரிச்சு, சிவாஜிட்டு தான் கலைஞருக்கு பேர் வந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருக்கும்? ஹைலி ரிஸ்க் தானே அது. அந்த செஷன்ஸ் ஜட்ஜு வந்து அவர் கொஞ்சம் பயந்து, சார் இது ஸ்கிப் பண்ணிடுவோமா அப்படின்னாரு. வேணாம் சார், நான் இதுக்கு பதில் சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. மைக்கு வாங்கி கலைஞருடைய தமிழை குறைச்சி பேசுவதற்காக செம்மணி மாநாட்டுக்கு வரல. அதே நேரத்தில் சிவாஜி எப்படி தமிழ் பேசினாருங்கிறது உங்களுக்கு சொல்லுறது கடமை. நான் உங்களை சில கேள்வி கேட்குறேன். ஒடிந்த வாளானாலும் ஒரு வாள் கொடுங்கன்னு கலைஞர் ஒரு படத்துக்கு எழுதியிருக்கார். அது எந்த படம் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டேன். தெரியாது சார். ஆச்சரியக்குறிக்கும் கேள்விக்குறிக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. கேள்விக்குறி சற்று வளைந்தால் அது அருவாளாக மாறும். அது எந்த படம் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டேன். தெரியாது சார். நாங்கள் இதெல்லாம் தெரியாது உங்களுடைய தவறு இல்லை. தமிழை தமிழாக பேசிய ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் வந்த பிறகு தான் உங்களுக்கு ரீச் ஆச்சு. அது எப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி மனோகராலேருந்து சில டயலாக்ஸ்லாம் பேசி காமிச்சேன். இதே கலைஞர் 47 எழுத ஆரம்பிச்சிட்டார். சிவாஜி கணேசன் 52 தான் இருந்தார். இந்த 47லேருந்து 52 வரைக்கும் கலைஞர் புரட்சிகரமாக நடிக்கக்கூடிய பல நடிகர்களுக்கு எழுதிட்டார். அந்த வசனங்கள் தான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். இது எந்த வசனமும் உங்களுக்கு எந்த படம்னே தெரியல. எப்படி தெரிஞ்சதுன்னா, தமிழ் உங்களை அப்படியே ஒரு தட்டி எழுப்புனது சிவாஜி கணேசன். பராசக்தி உனக்கு தாய், என் தங்கை உனக்கு தாசியா அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி இருக்கேன். அது வசனம் பேசினா தான் இனிமேல் நடிக்க சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்பு முனையை சிவாஜி தான் கொண்டு வந்தார்.